പിന്നെ അഗ്നിദേവം പ്രതിഷ്ഠിച്ചു എന്നുള്ളതാണ്. ശ്രീകോവിൽ ഗുഹാക്ഷേത്രമാണ്. ഇവിടെ ഈ പുഴയുടെ അക്കരെ ഒരു പാർശ്വദർശനാണ്. സൈഡ് കിഴക്കോട്ട് തിരിഞ്ഞിരിക്കുന്ന ആളുടെ ഇടത്തെ ഭാഗം തൊഴുക എന്നുള്ളതാണ്. അപ്പം അങ്ങോട്ട് കയറിയാലും അതെ, ആ നടയുടെ അവിടെ ഒരു കവാടത്തിന്റെ അവിടെ ഒരു ശംഖുണ്ട്, കൊത്തി വെച്ചിട്ടുണ്ട്. ഈ സൈഡിലൊന്നുമില്ല. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குகை கோவில் அப்படின்றதுனால சிவன் வந்துட்டு கிழக்கு பக்கத்தான் இருக்காரு, அதாவது கூடுதல் சக்தியோட கிழக்கு பக்கமா இருக்காரு. பட் நம்ம பார்க்கறது வந்துட்டு வடக்கு பக்கமா போய் அவர் சைடாக தான் பார்க்க முடியும். ஏன்னா திருக்கூர் மகாதேவன் ஆலயம், திருச்சூர். இதுவரை பாலக்காடு, மலப்புரம் பகுதிகளில் ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வந்த நாம இனி வரக்கூடிய காலங்கள்ல கோவில்களுக்கு பெயர் பெற்ற திருச்சூர் மாவட்ட கோவில்களை கூடுதலா தொடர்ந்து தரிசிக்க இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான கேரள கோவில் தரிசன பயணத்துல திருச்சூர் மாவட்ட பகுதியில மிகவும் பிரபலமான, பழமையான, ஏன் சரிவர யாரும் அறிந்திடாத ஒரு குகை கோவிலை பத்தி தான் பார்க்க இருக்கோம். அதுதான் இந்த திருக்கூர் மகாதேவ குகை கோவில். கேரளாவுடைய திருச்சூர் மாவட்ட நகரத்துல இருந்து சுமார் ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்திலையும், நேஷனல் ஹைவே சாலையில இருந்து ரொம்ப ஷார்ட்டான தூரத்திலையும் திருக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசுமையான கிராமத்துல தான் இந்த குகை கோவில் அமைஞ்சிருக்குது. பார்க்குற ஒவ்வொரு இடங்கள் இயற்கையாகவும் பசுமை நிறைஞ்சதாகவும், சொல்ல போனா இந்த ஆலயம் ஒரு அழகான மலை குன்றுகள்ல அமைஞ்சிருக்கிறதாலையும் தான் இந்த ஆலயம் இன்னும் சிறப்பு கொண்டதா பேசப்படுதுன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த திருக்கூர் மகாதேவன் ஆலயம் திருச்சூர் மாவட்டத்துல முக்கிய 12 கோவில்கள்ல இதுவும் ஒன்னா இடம் பெற்றிருக்கு. இந்த வேர்ல்டுல நமக்கு தெரியாம எத்தனையோ ஆலயங்கள் மறைஞ்சிருக்குது. அதுல இந்த மாதிரியான குகை கோவில்களும் மறைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட கோவில்கள்ல இன்றைய காலகட்டத்துல நாம தேடி தரிசனம் செய்யும் போது அதோட சரித்திரங்களும் பழக்கங்களும் சில விஷயங்கள் எல்லாம் நம்மளை பிரமிப்படைய வைக்குது. இப்போ இந்த திருக்கூர் ஆலயம் ஒரு ட்ரஸ்டி அமைப்போட பாதுகாப்புல இருந்தாலும் கேரளாவோட தொழில்துறை டிபார்ட்மெண்ட்டையே இந்த கோவில் கவனம் எடுத்து இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த ஆலயத்துடைய சிறப்புகள் இருந்து வருது. இந்த ஆலயம் முழுக்க முழுக்க சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரதான கோவில். சொல்ல போனா இது ஒரு சுயம்புரூப சிவபெருமான் கோவில். இங்க இருக்கிற சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி என்பதால இந்த ஆலயம் அமைஞ்ச இடம் முழுவதும் இயற்கை எழில் சூழ்ந்த மலை குன்றுகளுக்கு மேல பாறைகளோட பாறைகளா சேர்ந்த கோவில் அமைப்புல தான் காணப்படுது. அதோட மட்டுமல்லாம இந்த சுயம்புரூப சிவபெருமானோட சேர்ந்து இந்த ஆலயத்தை சுத்தி பலவிதமான சரித்திர சிறப்புகள் அமைஞ்சிருக்குது. அதுல ஒவ்வொன்னா இப்ப சொல்றேன், வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ஆலயம் அமைஞ்சிருப்பது பாறை குன்றுகளோட மேல் பகுதியில கிழக்கு முக வாசல் கோபுரம் வச்சுதான் அமைஞ்சிருக்குது. அதற்கு அப்புறம் ஆலயத்துடைய கொடிமரம் கோவிலுடைய நுழைவாசலுக்கு இடப்புறமா காணப்படுது. அதுவும் பாறை குன்றுகளுக்கு பக்கத்துல. பொதுவா யோசிச்சு பாருங்க, எல்லா கோவில்கள்லயும் சுவாமிக்கு நேராகத்தான் கோவிலுடைய கொடிமரங்கள் அமைஞ்சிருக்கும். சொல்ல போனா கருவறை வாசலுக்கு நேராகத்தான் அமைஞ்சிருக்கும். ஆனா இங்க கொடிமரத்துக்கு முன்னாடி பாறை குன்றுகள் தான் தென்படுது. பட் கோவிலுக்கு போகக்கூடிய வாசல் வழி வலதுபுறத்துல காணப்படுது. சரி, உடனே கோவில் சம்பிரதாயம் தாண்டி இது அமைக்கப்பட்டு இருக்குமான்னு யாரும் யோசிச்சிடாதீங்க. அப்படி எதுவும் இல்லை, எல்லாமே சரியா தான் அமைக்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலா கோவிலுடைய கொடிமரத்துக்கு நேராகத்தான் ஆலயத்துடைய சுயம்புரூப சிவபெருமான் அமைஞ்சிருக்காரு. அதாவது கிழக்கு முகம் நோக்கி அமைஞ்சிருக்காரு. ஆனா அதுக்கு வாசல் கிடையாது. அதற்கு சில காரணங்கள் இருக்கு. அத இந்த பதிவுல பார்க்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. இந்த திருக்கூர் ஆலயத்துல பாதி இடம் பாறைகளாகவும் பாதி இடம் சில கோவில் அமைப்புகளும் கொண்டுதான் காணப்படுது. இங்க ஆலயத்துடைய கொடிமரத்தோட முன்னிலையில ஒரு விநாயகர் சிலை காணப்படுது. அந்த சிலை அமைஞ்சிருக்கிற மொத்த பாறைகளுடைய அமைப்பை பார்த்தா ஒரு பெரிய அளவிலான கணபதி வரும் மாதிரி காட்சி தெரியும். இத நாம உத்து கவனிச்சா மட்டும்தான் நம்மளால அதை உணர முடியும்.
சரி, இனி அடுத்து கோவிலுக்கு தெற்கு பகுதியில நாம சுற்றி வரும்போது மலையுடைய மேல் பகுதியில சப்தமாதர்கள் சன்னதியும் அதற்கு மேற்கு பகுதியில சர்ப்பகாவு சன்னதியும் அமைஞ்சிருக்குது. இந்த திருக்கூர் ஆலயத்துல மற்றொரு விஷயம் ரொம்ப அபூர்வமா பார்க்கப்படுது. அது என்னன்னா, மலையோட மேல் பகுதியில சப்தமாதர்கள் சன்னதியை தாண்டி மேலே ஏறி போனா ஒரு வற்றாத தீர்த்த கிணற்றை பார்க்கலாம். இந்த கிணறு எந்த ஒரு கால சூழ்நிலையிலும் வற்றாத ஊற்றா காணப்படுதாமா. ஆனா அதோட ஆரம்பம் எங்கன்னு இன்னும் யாரும் கண்டுபிடிச்சது இல்லைன்னு சொல்லப்படுது. மேக்சிமம் இந்த ஆலயத்தை சுத்தியும் சரி, ஆலயத்துக்கு உள்ளேயும் சரி, நிறைய விஷயங்கள் நமக்கு பதில் கிடைக்காத கேள்வியாகத்தான் காணப்படுது. சொல்ல போனா முதல்ல இந்த இடம் முற்றிலுமா காடுல தான் இருந்து வந்திருக்கு. அதற்கு பின்னாடிதான் ஆலயம் அமைக்கப்பட்டு கட்டப்பட்டு வந்திருக்குது. இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிற அழகை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தாங்க நமக்கு இருக்கும். காரணம், மலை மேல ஏறி ஆலயத்தை சுத்தி பார்த்தா ஆலயத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா காடுகளும் மலைகள் சூழ்ந்த அமைப்பாகத்தான் காட்சி தருது. அதனாலதான் என்னமோ இங்க வரக்கூடிய அதிகமான பக்தர்கள் பலர் அவங்களுடைய மனசுல முழு மன அமைதி கிடைக்குதுன்னு மனதார சொல்றாங்க. ரொம்ப பழமையான ஆலயம் என்பதால நிறைய விஷயங்கள் பழமைத்தன்மை மாறாக இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருந்துட்டு வருது. இந்த திருக்கூர் ஆலயத்துக்கு மொத்தமா 2 வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணு கிழக்கும் மற்றொன்று மேற்கும். பட் பெரும்பாலும் யூஸ் பண்ற வழி கிழக்கு வழிதான். ஆலயத்துக்கு வரக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் குறிப்பிட்ட சில வேண்டுதலுக்காக இங்க பிரதான வழிபாட்டை செஞ்சு வழிபடுறாங்க. அந்த சில வழிபாடுகள் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா வர்றாங்க. இந்த மாதிரி வழிபாட்டை நாம இது வரைக்கும் பார்த்த எந்த ஒரு ஆலயங்களையும் செஞ்சதில்லை. இங்கதான் நானும் முதல் முறையா பாக்குறேன். அதுதான் கயிறு வைத்தல் வழிபாடு. அதாவது அது கையில கட்டுற கயிறு இல்லைங்க, விவசாயம் தேர் இழுக்கிறதுல பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய கயிறு தான் இங்க வழிபாட்டா பயன்படுத்துறாங்க. அதை பத்தியும் இந்த பதிவுல ஆலயத்துடைய மேல் சாந்தி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா, நான் கோவிலுக்கு உள்ள சிவனை வணங்க போனப்போ ஆலயம் முழுவதும் நிறைய கயிறு கட்டுகள் தான் வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆலயத்துக்கு உள்ள நிறைய கயிறுகள் காணப்பட்டுச்சு. அப்புறம் இன்னொன்னு, இங்க இருக்கிற சிவன் ரொம்ப அழகாவும் பிரமிப்படைகிற மாதிரி இருந்தாங்க. அத நீங்க நேர்ல பார்க்கும்போது கண்டிப்பா உணருவீங்க. சொல்ல போனா, நிறைய ஆலயத்துல நாம சிவபெருமான நேருக்கு நேரா நின்றுதான் தரிசித்து வணங்கியிருப்போம். ஆனா இங்க வேறொரு வாசல்ல, அதாவது வடக்கு வாசல்ல நின்றுதான் அவருடைய பக்கவாட்டு தரிசனத்தை பார்க்க முடியும். சொல்ல போனா கிழக்கு வாசலுக்கு வழியே கிடையாதுங்க. அதனாலதான் வடக்கு வாசல் நின்று அவருடைய சரிபாதியை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி தரிசிக்கிறதுக்கு சில காரணங்களும் சில சரித்திர கதைகளோ மேல்சாந்தி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு இந்த பதிவுல. இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துடைய தரிசனம் இதுவரைய நாம எந்த ஒரு ஆலயத்திலையும் பண்ணதில்லை. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியாம எத்தனையோ ஆலயங்கள் இது மாதிரி சிறப்புகளோட இருக்குதுன்னு நினைச்சு ஒரு மாதிரியே எனக்கே யோசிக்க வச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ இந்த கோவில்ல ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ஏன்னா சில பாகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேதமானதுனாலையும் கும்பாபிஷேகத்துக்கு டைம் ஆனதுனாலையும் இப்ப வேலை பணிகள்லாம் ஆரம்பிச்சு நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. அதுல இந்த ஆலயத்துடைய நிர்வாகி நம்ம கிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்துகிட்டாரு. அது என்னன்னா, ஆலயத்தை பத்தின சரித்திரங்களை தேவப்பிரசன்ன முறையில சொல்லும் போது இந்த ஆலயம் முழுவதும் முழுக்க முழுக்க தேக்கு மரத்தால மட்டும்தான் கட்டப்படணுமாமா. அந்த அளவுக்கு இதோட பழமையையும் பழங்காலத்து செயல்களையும் சொல்லி வந்திருக்காங்க. அதை மையமா வச்சுதான் இப்போ நிறைய பக்தர்கள் உதவியால ஆலயத்தோட பணிகள்லாம் மேலெழுந்து வந்துட்டு இருக்குது. இன்னும் பல சிறப்புகளும் பிரதான விசேஷங்களும் வழிபாடுகளும் இந்த ஆலயத்துல தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்குது. அது எல்லாவற்றையும் இந்த ஆலயத்துல வந்து தரிசனம் பண்ணும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு குகை கோவில், அதாவது சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகா சிவன் குகை கோவிலை தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கிட்டு தரிசனம் செய்யலாம் வாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சுங்க நம்மளுடைய வேர்ல்ட் லைஃப் தமிழ் யூடியூப் சேனலில் கேரளா கோவில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 80-81 கோவில் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு மாதமாக நான் ஹிமாலயா போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஒரு மாதம் கேப்புக்கு கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. ஸோ அடுத்து நம்ம கேரளா கோவில் பற்றி ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சூர் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது திருச்சூரில் நம்ம ஆல்ரெடி ஒரு 5 கோவில் பார்த்துருக்கோம். பட் அதுக்கப்புறம் நம்ம பாலக்காடு மலப்புரம் தான் அதிகமாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ மறுபடியும் திருச்சூர் ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ திருச்சூர் இப்போ இருந்து கண்டினியூவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி திருச்சூரில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்கூர் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ், அதாவது முகுந்தபுரம் தாலுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அதாவது திருச்சூர் தாண்டி
ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் முகுந்தபுரம் தாலுக்கால திருக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜில் இருக்கும். ஸோ இந்த திருக்கூர் அப்படின்ற வில்லேஜில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கூர் மகாதேவ கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் ஆலயம் தான். ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குகை கோவிலுங்க. இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு இடம். நானும் சிவனாலயம் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். பட் இது வந்து ஒரு குகை கோவில் அப்படின்றனால ஒரு ஃபேமஸாக பார்க்கப்படுது. இந்த கோவில் நமக்கு ஷூட் எடுக்க பெர்மிஷன் கொடுத்தது இந்த கோவில் நிர்வாகம் ட்ரஸ்டீஸை நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ இந்த கோவிலை பற்றின விசேஷ சரித்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய மேல்சாதி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமஸ்காரட்டா, നിങ്ങളുടെ പേര് ഏട്ടാ? ഹരി നമ്പൂതിരി. ഇവിടുത്തെ മേൽശാന്തിയിലേട്ടാ. ഏട്ടാ, നമ്മുടെ തൃക്കൂർ മഹാശിവ ക്ഷേത്രത്തിന്റെ ചരിത്രം എന്താണ് ഉണ്ടാകും? ചരിത്രം രേഖാമൂലമൊന്നും നമുക്ക് പറയാൻ വല്ല രേഖകളൊന്നുമില്ല. ഏകദേശം 2000 കൊല്ലം പഴക്കണ്ടെന്നാണ് പറയുന്നത്. 2000 കൊല്ലം. ശരി. പിന്നെ അഗ്നിദേവം പ്രതിഷ്ഠിച്ചു എന്നുള്ളതാണ്. ഒരു ഗുഹാക്ഷേത്രമാണ്. ഇവിടെ ഈ പുഴയുടെ അക്കരെ ഒരു ഇല്ലം ഉണ്ടായിരുന്നു എന്നും അവിടുത്തെ കാര്യസ്ഥനായിട്ടുള്ള ആള് പശുവിനെ കാണാതെ കൊണ്ട് വന്നിട്ട് പശുവിനെ അന്വേഷിച്ചിറങ്ങിയെന്നും അന്ന് ഇവിടെയൊക്കെ കാടായിരുന്നു. ആ കാടിൻ്റെ ഉള്ളിൽ വന്നപ്പോൾ ഒരു ഗുഹ കണ്ടുവെന്നും അതിൻ്റെ ഒരു ജ്വലിക്കണ ജ്യോതിർലിംഗം കണ്ടു എന്നൊക്കെയാണ് ഐതിഹ്യം പറയണത്. ഇതൊക്കെ പറഞ്ഞ് അറിയണത് മാത്രമേ ഉള്ളൂ, അല്ലാണ്ട് വേറെ ഒന്നും രേഖാമൂലമില്ല. അങ്ങനെ അദ്ദേഹം അവര് അവിടെ മനയ്ക്ക് പോയി വിവരം അറിയിക്കലും പിന്നീടാണ് ഇവിടെ അമ്പലമൊക്കെ ആയിട്ടുള്ള രീതിയിൽ ഇതുണ്ടായെന്നാണ് പ്രതി. ശരി ശരി ശരി. ഇവിടുത്തെ ദേവന്റെ പ്രത്യേകത്തെ കുറിച്ച് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇതാന്ന് പറഞ്ഞാൽ ഗുഹാക്ഷേത്രമാണെന്ന് പറഞ്ഞല്ലോ. ഇതിൻ്റെ ഉള്ളില് വടക്കോട്ടാണ് ദർശനം. കിഴക്കോട്ട് തിരിഞ്ഞിരിക്കുന്ന ശിവലിംഗമാണെങ്കിലും മറ്റുള്ള സങ്കല്പമൊക്കെ കിഴക്കോട്ട് എന്നുള്ള സങ്കല്പത്തിലാണ് നമ്മൾ പൂജ കഴിക്കുന്നതൊക്കെ. പാർശ്വദർശനാണ്. സൈഡ് കിഴക്കോട്ട് തിരിഞ്ഞിരിക്കുന്ന ആളുടെ ഇടത്തെ ഭാഗം തൊഴുക എന്നുള്ളതാണ്. അങ്ങനെ അലങ്കാരങ്ങളും വിളക്കുവെപ്പൊക്കെ ഇടത്തെ ആ സൈഡിൽ വടക്കേ ഭാഗത്താണ്. അത് ഈ കിഴക്കേ ഭാഗത്ത് അത്രയും ശക്തിയുള്ള ഒരു ഇതായിട്ടാണ് പറയുന്നത്. അപ്പോൾ ഇവിടെ നട വെച്ചാൽ ഈ ഭാഗത്തുള്ളവരൊക്കെ ദഹിക്കും. അത്രയും ജ്വലന ഇതുള്ള ഒരു ശക്തിയുള്ള മൂർത്തിയായിട്ടാണ് കണക്കാക്കുന്നത്. അതുകൊണ്ടാണ് കിഴക്കേ ഭാഗത്ത് തുറക്കാത്തത്. ബാക്കി എല്ലാ കാര്യങ്ങളും കിഴക്കാണ്. ഇപ്പോൾ ഇവിടെ ആനപ്പന്തല്, കുടിമരം കണ്ടില്ലേ, അത് കിഴക്കേ ഭാഗത്താണ്. ഗോപുരം ഇതൊക്കെ കിഴക്കേ ഭാഗത്താണ്. ശരി ശരി ശരി. നട മാത്രം തന്നെ വടക്കോട്ട്. പിന്നെ അഗ്നിദേവനാണ് പ്രതിഷ്ഠിച്ചതെന്നാണ് സങ്കല്പം. അതാണ് ഈ അഗ്നിയാൽ പ്രതിഷ്ഠിതോ ദേവാതൃപുരേശോഭിരക്ഷതു എന്ന് പറഞ്ഞൊരു കീർത്തന ശ്ലോകം തന്നെ ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ എല്ലാം ഒരു വിരൂപമായിക്കൊണ്ടാണ്. വിരൂപം എന്ന് പറഞ്ഞാൽ ഗോപുരം അവിടെ, ആനപ്പന്തൽ ഇവിടെ, രണ്ടും ഒരേ സ്പേസിൽ. നമുക്ക് സാധാരണ കാണാൻ ഭംഗി എന്ന് പറഞ്ഞാൽ അങ്ങനെയാണല്ലോ. അതുപോലെ ഇപ്പം അങ്ങോട്ട് കയറിയാലും അതെ, ആ നടയുടെ അവിടെ ഒരു ആ കവാടത്തിന്റെ അവിടെ ആയിട്ട് ശംഖുണ്ട്, കൊത്തി വെച്ചിട്ടുണ്ട്. ഈ സൈഡിലൊന്നുമില്ല. അങ്ങനെ രണ്ടും ഒരുപോലെയാണെങ്കിലല്ലേ കാണാനൊരു ഭംഗിയുള്ളൂ. അതുപോലെ അതിനുള്ള 2 കല്ലുവിളക്കുണ്ട് അവിടെ കയറി ചെല്ലണം. ആ കല്ലുവിളക്കിൽ ഒരെണ്ണം പൊക്കം കുറവ്, ഒരെണ്ണം പൊക്കം കൂടുതൽ, അങ്ങനെ ഇല്ലേ. അങ്ങനെ എല്ലാം വിരൂപമായിക്കൊണ്ടാണ് ഇവിടെ. അപ്പൊ അതുപോലെ തന്നെ നന്ദിയും കൂടി നമ്മുടെ ദേവന്റെ നേരായിട്ടില്ല. പിന്നെ ഇങ്ങോട്ട് തിരിച്ചിരിക്കുന്ന ആളാണല്ലോ, പിന്നെ അവിടെ ഇത്തിരി അങ്ങോട്ട് നീക്കി വെച്ചേക്കാണെന്നുള്ളതാണ് പിന്നെ പറയുന്നത്. അതുപോലെ അവിടെ തന്നെ 2 മറ്റേ താരം പിടിച്ച 2 സ്തൂപം, തൂണുമ്മ 2 ഇത് നിൽക്കുന്നുണ്ട്. അത് ഒന്ന് പൊങ്ങിയിട്ടും താന്നിട്ട് അങ്ങനെ പലതും അതായത് അങ്ങനെ ഒരു വിരൂപമായിക്കൊണ്ടാണ് ഇവിടെ എല്ലാം. അതാണ് ഇവിടുത്തെ ഒരു ഭംഗി. ഇവിടുത്തെ പ്രത്യേക വിശേഷ വഴിപാട് എന്താണ്? പ്രത്യേക വിശേഷം ഉത്സവമാണ്. അത് ജനുവരി ധനുമാസിൽ മകരമാസില് തിരുവാതിരയ്ക്ക് ആറാട്ട് വരാൻ നോക്കണം. 8 ദിവസം മുമ്പ് കൊടി കയറും. അത് ചില കൊല്ലങ്ങളിൽ ധനുമാസിൽ കൊടി കയറും. ഈ നാളിന്റെ ഇതനുസരിച്ചാണല്ലോ. ധനു മകരം ഒരു 5-ാം തീയതി 6-ാം തീയതി ഒക്കെ ആറാട്ട് വരികയാണെങ്കിൽ അതിന് മുമ്പ് അപ്പോൾ ധനു 28-ാം തീയതി കൊടി കയറും. അങ്ങനെയുള്ള ഇതുണ്ട്. സ്വാഭാവികമായിട്ട് മകരത്തിലാണ്. മകരത്തിൽ തിരുവാതിര ആറാട്ടാണ്. പിന്നെ തുലാമാസില് ഒരു 12 ദിവസം പഞ്ചഗവ്യ അഭിഷേകം ഉണ്ട്. അതും ഈ പറഞ്ഞ പോലെ ഉത്രാടത്തിന്റെ അന്ന് തുടങ്ങും. ധനുമാസില് മകരത്തില് തുലാമാസില് തിരുവാതിരയുടെ അന്ന് കളഭാഭിഷേകത്തോടു കൂടി അവസാനിക്കാൻ നോക്കാനാണ് ഇത് തുടങ്ങുക. അപ്പൊ ചില കൊല്ലങ്ങളില് ഇത്തിരി നേരത്തെ കന്നിമാസിൽ തുടങ്ങും. അതാ ഇതിന്റെ അനുസരിച്ചിരിക്കുന്ന. അങ്ങനെ ഒരു 12 ദിവസം. ആ 13-ാം ദിവസം കളഭം തിരുവാതിരയുടെ. ഈ പഞ്ചഗവ്യ എന്ന് പറഞ്ഞാൽ കേമായിട്ടുള്ളൊരു വിശേഷമായിട്ട് നടക്കുന്ന ഒരു ഇതാണ്. അത് ഉദര രോഗങ്ങളും മറ്റും അങ്ങനെയുള്ള അസുഖങ്ങളൊക്കെ ഉള്ളവർ വന്ന് സേവിക്കുക. ഗർഭിണികള് അങ്ങനെയില്ല, ഇതുള്ളവരൊക്കെ ഒരു ഇതായിട്ട് വന്ന് സേവിക്കുന്ന ഒരു വലിയ അപൂർവമായിട്ടുള്ള ഒരു തന്നെയാണ്. അത് ധാരാളം ആൾക്കാർ വഴിപാടായിട്ട് നടത്തുന്നുണ്ട്. പിന്നെ ഇവിടുത്തെ പ്രധാനം കയറെടുത്ത് വയ്ക്കലാണ്. അതും ഒരു നാട്ടുവൈദ്യം പോലെയാണ്. നമുക്ക് ഇഷ്ടമുള്ള പൈസ ഭണ്ഡാരത്തിലിടുക. അതിനൊരു പ്രത്യേകിച്ച് സംഖ്യ ഒന്നും ഇല്ലാതെ ആ പാളയം കയറും കൊണ്ട് വെള്ളം കോരിക്കൊണ്ടുവന്ന് അഭിഷേകം കഴിക്കുക എന്നുള്ളതൊക്കെ അവനം അത്രക്കൊക്കെ പറയാൻ പറ്റുള്ളൂ സങ്കല്പം. അല്ലാണ്ട് ഇപ്പൊ ഇതിന്റെ മുഴുവൻ ഇത് നമുക്കറിയില്ല. അത് ഏതാ ചെയ്യുന്നത് വഴിപാടാണ്? ഈ ശ്വാസം മുട്ടും ആസ്മ വായുവിന്റെ അസുഖങ്ങളുള്ളവരുണ്ടല്ലോ. അങ്ങനെ പ്രധാനമായിട്ടും അതിനാണ്. മറ്റുള്ള അസുഖങ്ങൾക്ക് നമ്മൾ വഴിപാട് നമ്മുടെ കാര്യസാധ്യമാണല്ലോ പ്രധാനം. എന്ത് വഴിപാട് ചെയ്യുമ്പോഴും പ്രധാനം ഈ വായുവിന്റെ അസുഖങ്ങളുള്ളവരാണ് ചെയ്യാറ്. ധാരാളം ആൾക്കാർ മാറിയെന്ന് പറയുന്നു. അത് കഴിഞ്ഞ് കയറുകൊണ്ട് തുലാഭാരം,
അതും ചെയ്യുന്ന ധാരാളം ആൾക്കാരുണ്ട്. പിന്നെ നമ്മുടെ ദേവൻ സ്വയംഭൂ ശിവമാതം തന്നെ ഗണപതിയുമാണ്. ഗണപതി ഉണ്ടാകത്ത് പടിഞ്ഞാറെ ചുമരുമേ ഒരാൾ പൊക്കത്തില് പുറത്തുള്ള മുകളിൽ ഇതല്ല, അകത്ത് ശ്രീകോവിലിന്റെ ഉള്ളില് ഒരു ഗണപതി ഉണ്ട്. അതിനാണ് അപ്പം മറ്റുള്ള ഇതൊക്കെ നേരിക്കുന്നത്. സാധാരണ ഇവിടെ അപ്പം വഴിപാടുണ്ടാവും. ആ അപ്പം ആ ഗണപതിക്കാണ് നേരിക്കുക. കുറച്ച് തൃക്കൂരപ്പനെ നേരിക്കും, പ്രധാനം ആ ഗണപതിക്ക് നേരിക്കാനാണ്. ഇത് ഈ അമ്പലം കേരളത്തിലെ 108 ശിവാലയങ്ങളിൽ പെട്ട ഇതിൽപ്പെട്ട ഏറ്റവും ഇതായിട്ടുള്ള അമ്പലങ്ങളാണ്. പിന്നെ തൃശ്ശൂർ ജില്ലയിൽ തന്നെ 12 മഹാക്ഷേത്രങ്ങളിൽ പെട്ട ഒരു അമ്പലമാണ് തൃക്കൂർ മഹാക്ഷേത്രം. പിന്നെ ഇനിയിപ്പോൾ ഇവിടെ ഇതായിട്ടുള്ള പ്രവർത്തനങ്ങളൊക്കെ നിർമ്മാണ പ്രവർത്തനങ്ങളൊക്കെ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഒരു മനുഷ്യായുസിൽ നമ്മളെ കൊണ്ട് കാണാനോ ചെയ്യാനോ പറ്റാത്ത ചില കാര്യങ്ങളാണ്. അപ്പോൾ അതിനോട് ധാരാളം ആൾക്കാർ സഹകരിക്കുന്നുണ്ട്. ഇപ്പോൾ നടത്തിക്കൊണ്ട് വരുന്നുണ്ട്. അപ്പോൾ അത് ധാരാളം ആൾക്കാർ ചെയ്യുന്നുണ്ട്. അതിൻ്റെ ഫലം അവർക്ക് കിട്ടണമെന്ന് പറയുന്നുണ്ട്. അപ്പോൾ ഇനിയും ധാരാളം ആൾക്കാർ അതിന് വേണ്ടി ഉള്ള ഇതായിട്ടുള്ള കാര്യങ്ങൾ ചെയ്യുക, അതൊരു പ്രധാനപ്പെട്ട എല്ലാവരും ചെയ്യാം. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തിൻ്റെ നട തുറക്കുന്ന സമയങ്ങൾ പറഞ്ഞു കേട്ടോ. സാധാരണ ദിവസങ്ങളിൽ കാലത്ത് 5 മണി തൊട്ട് 10:30 വരെയാണ് എല്ലാ ദിവസവും. പിന്നെ ഉത്സവം മറ്റുള്ള വിശേഷങ്ങൾ ദിവസങ്ങൾ. പിന്നെ ശനി ഞായറൊക്കെ അപ്പോൾ 11 മണി അങ്ങനെയൊക്കെ ആയിട്ടുണ്ട്. വൈകിട്ട് 5 to 7:30. 5 മണി ടു 7:30. ഓക്കെ. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തേക്ക് വരുന്ന ബസ് റൂട്ട് പറഞ്ഞു കേട്ടോ. തൃശ്ശൂരിൽ നിന്ന് വരുന്നത്, തൃശ്ശൂരിൽ നിന്ന് ഒല്ലൂർ വഴി. ഏത്? ഒല്ലൂര്. അതിലെ ബസ്സുള്ളൂ കൂടെ. ശരി. തൃശ്ശൂർ നിന്ന് കയറിയാൽ പിന്നെ ഒല്ലൂർ വഴി പൊന്നൂക്കര ബസ്സിലാണ് കയറേണ്ടത്. അമ്പലനടയിൽ ഇറങ്ങാൻ പറഞ്ഞാൽ ഇവിടെ ഇറക്കി തരും. തൃശ്ശൂർ അമ്പലനട എന്ന് പറഞ്ഞാൽ അതിനായിട്ടുള്ള സ്റ്റോപ്പാണ്. ഓക്കെ. പിന്നെ വരുന്നവർക്ക് താമസ സൗകര്യം, ഫുഡ് വരുന്നവർക്ക് ഇപ്പോൾ തൽക്കാലം ഒരു 2 പേരോ 3 പേരൊക്കെ ആണെങ്കിൽ ഉള്ള സൗകര്യം തന്നെ. ഇപ്പോൾ തൽക്കാലം ഇവിടെ ദേവസ്വത്തിൽ ഒരു കല്യാണ മണ്ഡപം പോലും ഉണ്ട്. അതിൽ 2 റൂം. അതും ഉത്സവകാലങ്ങളിലൊക്കെ വന്നാൽ തന്ത്രിമാർക്കൊക്കെ താമസിക്കേണ്ടി വരും. അതുകൊണ്ട് പിന്നെ ഇവിടെ അറേഞ്ച് ചെയ്യാൻ പറഞ്ഞ ഇവര് കമ്മിറ്റിക്കാർ അതിനുള്ള സൗകര്യങ്ങളൊക്കെ ചെയ്ത് കൊടുക്കാറുണ്ട്. ഒരു തവണ ഒല്ലൂര് ഇതെടുത്ത് താമസിക്കാൻ സ്ഥലം കൊടുക്കുകയൊക്കെ ഉണ്ടായി, ബാംഗ്ലൂരിൽ നിന്നാണ്ട് വന്നിട്ടേ. അത് കാലം അറിയണം, അല്ലാണ്ട് പെട്ടെന്ന് വന്നാൽ തൃക്കൂരില് സ്ഥലം അല്ല പെട്ടെന്ന് വന്നാൽ ഉണ്ടാവില്ല. തൃക്കൂരില് ബുദ്ധിമുട്ട് തന്നെയാണ്. கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஹரி நம்பூதி அதாவது மேல்சாந்தி அவருக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குகை கோவில் அப்படின்றதுனால சிவன் வந்துட்டு கிழக்கு பக்கத்தான் இருக்காரு, அதாவது கூடுதல் சக்தியோட கிழக்கு பக்கமா இருக்காரு. பட் நம்ம பார்க்கறது வந்துட்டு வடக்கு பக்கமா போய் அவர் சைடாக தான் பார்க்க முடியும். ஏன்னா வித்தியாசமான ஒரு சிவன். கொஞ்சம் சிவன் வந்து உயரமா இருக்காங்க, கொஞ்சம் பெரிய சிவன். மற்ற இடங்களை பார்க்குற மாதிரி சின்னதாக இல்லாமல் இங்கே கொஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம இந்த கோவிலை பற்றி நம்மளுடைய மேல்சாந்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்த வாரம் ஒவ்வொரு கோவில்களையும் நம்ம திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்க்க இருக்கோம். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த சேனல் கொடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.